தமிழகத்தில் அகதிகளாக உள்ள இலங்கை தமிழர்கள் வெளிநாடுகளில் குடியேறுவதற்காக இங்கிருந்து தப்பித்துப் போவதும் அவர்களை கடலோர காவல் படையினர் பிடிப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு உயிர் பிழைத்தால் போதும் என இலங்கையிலிருந்து தப்பித்து வந்த இவர்கள் தற்போது உயிரை பொருட்படுத்தாமல் ஆபத்தான கடல் பயணம் மேற்கொள்வது ஏன் என கேள்விகள் எழுகின்றன. இதற்கான காரணத்தை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. படகில் நிற்கும் இவர்கள் சுற்றுலா செல்பவர்கள் அல்ல. அனைவரும் தமிழகத்தில் அகதிகளாக உள்ள இலங்கை தமிழர்கள்தான். அண்மையில் ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக 120 இலங்கை அகதிகள் வேளாங்கண்ணியிலிருந்து புறப்பட்டனர். இவர்கள் சென்ற படகு இயந்திர கோளாறு காரணமாக நடுக்கடலில் நின்றதால் கடலோர காவல் படையினர் மூலம் மீட்கப்பட்டனர். இலங்கை தமிழ் அகதிகள் அடிக்கடி இவ்வாறு செல்வதும் பிடிபடுவதும் தொடர்கதையாகி வரும் வேளையில் ஏன் இவர்கள் இவ்வாறு செல்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்தியாவுக்கு வந்து பல ஆண்டுகள் கடந்த பின்னரும் தங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படவில்லை என்று இதற்கு ஒரு காரணமாக கூறுகின்றனர் இலங்கை அகதிகள். ஒரு செல்லு வைக்கிறது, அதுக்கு சிம் கார்டுங்கிற இதில் வாங்க முடியாது. அது ஊர் இதை வச்சு தான் ஆக்கல லைசன்ஸ் உள்ளவங்களை வச்சு வாங்கலாம். ஒரு பைக் இருந்தாலும் ஒரு லைசன்ஸ் வந்து இதில் இல்லை. அங்கேயும் போயிட்டு வரைக்கும் வண்டியும் பிடிச்சிடுவாங்க. திருப்பி அதை நாங்கள் ஆர்ஐக்கு அறிவிச்சு தாசில்தாருக்கு அறிவிச்சு அவங்க மூலமாக வேண்டி கோர்ட்டில் ஃபைன் கட்டி தான் வண்டி எடுக்க வேண்டியிருக்கு. ஆக்கல வேணும், சொந்த லைசன்ஸ் கிடையாது. சொந்தமாக நாங்கள் ஒரு தொழில் இதண்டே செய்ய முடியாது. இந்த குடியுரிமையே இன்னும் கொடுக்க இல்லை. இங்கே இருக்கிறோம், இருந்து வாழ்ந்து கொண்டே இருந்துருக்கோம். குடியுரிமை கிடையாது. இப்போ வெளிநாட்டுக்கு போனால், இப்போ ஆஸ்திரேலியாவோ இல்லை கனடா அங்காலையெல்லாம் போனால் இப்படியும் ஒரு 5 வருஷம் இருந்தால் குடியுரிமை கொடுத்துருவாங்க என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இப்படியாக போய் கொண்டு இருக்கிறாங்க. மற்ற இங்கே இருந்து இந்த படித்த பிள்ளைகள்லாம் இருந்து கூட இந்த கல் வானம் தோன்று அப்படி அந்த கஷ்டமான வேலைகள் தான் இருக்குது. இங்கே அந்த வேலைகள் செய்ய முடியாத நிலையாக இருக்குது. அதனால தான் இப்படி போகிறாங்க. இன்னும் பல இலங்கை அகதிகள் தாங்கள் சிறை வாழ்க்கை வாழ்வதாகவும் தமிழகத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பதாகவும் கூறுகின்றனர். ஒரு வாகனம் கூட வாங்க அனுமதி கிடைப்பதில்லை என்று கூறும் இலங்கை அகதிகள் கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு சென்றால் தங்கள் குடும்பத்தை வளமாக வாழ வைக்க முடியும் என்றும் கூறுகின்றனர். எல்லாரும் இப்பவும் படிச்சு முடிச்சுட்டு அந்த பெயிண்ட் பண்ற வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. படிக்காதவங்க அந்த கல்குவாரி இந்த பிள்ளைகளுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் கூட ஏனைய மக்களுக்கு இருக்கிற அதே ஊதியத்தை தவிர குறைவான ஊதியத்தை தான் கொடுத்து இந்த மக்களை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு அடிமை வாழ்க்கை தான். அதை விட ஈழத்தை பிடிச்சு தந்தாலும் ஈழத்துக்கு போவான் இல்லையென்று சொன்னா வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா ஆஸ்திரேலியாவுக்கு போகத்தான் வேணும். கடல்ல செத்தாலும் பரவாயில்ல. இங்கே இருந்து 23 வருஷம் ஆகுது. இன்னும் எங்களுக்கு ஒரு சுதந்திரம் தர இல்லை. அகதி வாழ்க்கையை தான் வாழ்றோம். சொந்தடியா அகதி வாழ்க்கையை வாழ்றதை விட கடல்ல போய் செத்தாலும் பரவாயில்ல, அங்கால போக மட்டும்தான் நாங்க இதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். உயிருக்கு உலை வைக்கும் இதுபோன்ற ஆபத்தான கடல் பயணத்தை மேற்கொள்ளும் அகதிகளின் குறைகளை கண்டறிந்து அவற்றை தீர்க்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்பதே இலங்கை தமிழர்களின் பொதுவான எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் டி கார்த்திக் மற்றும் ஷரண்யா. இந்தியாவிலிருந்து அயல் நாடுகளுக்கு அடைக்கலமாக செல்ல விரும்பும் இலங்கை அகதிகளின் முதல் விருப்பமாக இருப்பது கிறிஸ்துமஸ் தீவு. ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான இந்த தீவை அகதிகள் தேர்வு செய்வதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவிலிருந்து கடல் வழியாக கிறிஸ்துமஸ் தீவுக்கு செல்வதற்கு அகதிகள் தங்கள் உயிரை பணயம் வைக்கின்றனர் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. அவற்றை பற்றியும் ஆஸ்திரேலியாவின் அகதிகள் விதிமுறை பற்றியும் இனி பார்க்கலாம். தமிழகத்தில் இருந்து கடல் வழியாக இலங்கை அகதிகளை ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்துச் செல்வதை தொழிலாகவே செய்து வரும் இடைத்தரகர்கள் பலர் இருக்கின்றனர். இவர்கள் 20 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் வரை ஒரு படகை வாடகைக்கு எடுத்துக் கொள்கின்றனர். அதை நடுக்கடலில் நிறுத்திவிட்டு கரையோரங்களில் இருந்து மீன்பிடி படகு மூலம் அகதிகளை தங்களது படகுக்கு அழைத்து வருகின்றனர். 10 முதல் 20 பேர் வரை மட்டுமே செல்லக்கூடிய படகில் ஏறத்தாழ 100 பேர் வரை ஏற்றுகின்றனர். ஒவ்வொருவரிடமிருந்தும் 1 லட்சம் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்யப்படுகிறது. காரைக்கால், ஏனாம், நாகை, கொச்சி ஆகிய இடங்கள்தான் அகதிகளை ஏற்றுவதற்கான மையங்களாக இருக்கின்றன. இந்திய பெருங்கடல், இந்தோனேஷிய கடல் வழியாக செல்லும் அகதிகளுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அருகேயுள்ள கிறிஸ்துமஸ் தீவுதான் இலக்கு. அங்கு சென்றுவிட்டால் ஆஸ்திரேலியாவில் அகதி என்கிற அந்தஸ்து கிடைத்துவிடும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த கடல் பாதை அவ்வளவு எளிதானதல்ல. 3000 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த பாதை பனிப்பாறைகள் நிறைந்தது. கடும் குளிரை பொருட்படுத்தாமல் 15 நாட்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். உணவுப் பொருளோ டீசலோ தீர்ந்து போனால் நடுக்கடலில் தத்தளிக்க நேரிடும்.
நோய்வாய்ப்படுவோருக்கு சிகிச்சை அளிக்கவும் படகில் வசதி இருக்காது. அளவுக்கு அதிகமாக ஆட்களை ஏற்றுவதால் பளு தங்காமல் படகு உடைந்துவிடும் அபாயமும் இருக்கிறது. இதுபோன்ற காரணங்களால் கடந்த 2 ஆண்டுகளில் கிறிஸ்துமஸ் தீவுக்கு அருகே 448 பேர் கடலில் மூழ்கி பலியாகி இருக்கின்றனர். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை புகலிடம் தேடியோ அகதியாகவோ யார் வந்தாலும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அந்த நாட்டின் விதிமுறையாக உள்ளது. விசா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு முதலில் அடைக்கலம் கொடுக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் வகுத்த விதிகளின்படி அகதி என்ற அடிப்படையில் வருபவரை தங்கள் நாட்டிலிருந்து உடனடியாக ஆஸ்திரேலியா திருப்பி அனுப்பாது என்பதால் இலங்கை அகதிகள் இந்தோனேஷியாவிற்கு அருகில் உள்ள ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான கிறிஸ்துமஸ் தீவை சென்றடைவதை குறிக்கோளாக கொண்டிருக்கின்றனர். மனித உரிமை மீறல், சித்திரவதை போன்ற கொடுமைகளில் இருந்து தப்பி வந்தவர்களுக்கு உரிய முறையில் ஆஸ்திரேலிய அரசு அடைக்கலம் கொடுக்கிறது. இந்த அடிப்படையிலேயே இலங்கை அகதிகள் கிறிஸ்துமஸ் தீவுக்கு செல்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர். எனினும் 2009ஆம் ஆண்டு இலங்கை உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து இலங்கை வாழ் மக்களுக்கு அகதிகள் அந்தஸ்து கொடுப்பதை ஆஸ்திரேலியா குறைத்துக் கொண்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பொன் மகாலிங்கம், ராஜசேகர் ஆகியோரோடு நிரஞ்சன் பாரதி. சொந்த மண்ணில் இருந்து துரத்தப்பட்டு தமிழகத்தில் அகதிகளாக தஞ்சமடைந்த தங்களுக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாகியும் எந்த அடிப்படை உரிமைகளும் கிடைக்கவில்லை என வேதனைப்படுகின்றனர் இலங்கை அகதிகள். அகதிகள் என்ற பெயரில் கொத்தடிமைகளைப் போல் தாங்கள் நடத்தப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இழப்பதற்கு எதுவும் இல்லை, எனினும் தஞ்சமடைவதற்கு தமிழகம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் வந்து சேர்ந்தவர்கள்தான் இலங்கை தமிழர்கள். ராமேஸ்வரத்தை வந்து அடையும் போதே அகதிகள் என்ற அடையாளத்துடன் மண்டப முகாமில் தங்க வைக்கப்பட்டு தமிழகத்தின் பிற பகுதிகளில் உள்ள முகாம்களுக்கு பின்னர் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். தங்களின் வாழ்க்கை நவீன உலகின் சகிக்க முடியாத கொடூரம் என்கின்றனர் இலங்கை அகதிகள். 10க்கு 10 நீள அகலத்தில் தகரங்களாலான தடுப்புகளுக்குள் தற்காலிக முகாம்கள் என்ற பெயரில் நகரத் தொடங்கியது அவர்களது வாழ்க்கை. தற்போதும் அது அப்படியே தொடர்கிறது. போதிய கழிப்பிட வசதிகள் கூட இல்லாத முகாம்களில் கொத்தடிமைகளைப் போல தங்கள் வாழ்வு கழிவதாக வேதனைப்படுகின்றனர் அகதிகளாக வாழும் இலங்கை தமிழர்கள். அடிப்படை வசதின்னு சொன்னால் சாதாரணமாக முகாமில் நாங்கள் வசிக்கிறோம் சார். முகாமில் வசிக்கல போதிய கழிவறை வசதி கூட எங்களுக்கு சரியானதாக எங்களுக்கு கிடைக்கல. குறிப்பிட்ட குடும்பங்களுக்கு ஒரு கழிவறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது வந்து எங்களுக்கு போதுமானதாக இல்லை. காலையிலலாம் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 16 வீட்டுக்கு ஒரு டாய்லெட்டுன்றப்ப 16 வீட்டில் உள்ள பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளும் லைனில் நின்று பொறுத்து காத்து தான் போக வேண்டிய சூழ்நிலை அப்படியான சொன்னால். அது மட்டும் இல்லாமல் தண்ணி அனைத்துலையுமே எங்களுக்கு நிறைய திட்டங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா முழுமையா எங்களுக்கு அது கிடைக்கிறது கிடையாது. அரசு எங்களுக்கு என்னத்தை செய்தாலும் எங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல வந்து நாங்க சொந்த மண்ணில் வாழ்ந்த மாதிரி வாழ முடியல. இங்க வந்து 10க்கு 10 வீடுன்னு சொல்லி அதை வந்து என்ன செய்தாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்களோ ஒழிஞ்சு, சில முகாமில் 10க்கு 10 150 200 வீடு கட்டித்தாரன்னு சொன்னாங்களோ ஒழிஞ்சு அதுக்குரிய நிதியெல்லாம் வந்து போயிருச்சு. எங்க போச்சுன்னு தெரியும். ஆனா இன்னும் அதனுடைய அடிப்படை வசதிகளுக்கான இதுகள் வந்து சில முகாம்கள்ல செய்து கொடுக்கப்படவில்லை. இன்னும் ஒரு சில கேம்பில் புனரமைப்பு பேர்ல வீடுகள் உடைச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு பெரிய சுதந்திரமா ஒரு குடும்பம் வாழ்றதுக்குரிய 10க்கு 10 ஒரு சாதாரணமா ஒரு புருஷன் ஒரு வாழ முடியும். வந்து இன்றைக்கு இந்த நாட்டில் வந்து நாங்கள் 23 வருஷம் சாதித்தது அகதி என்ற இதுதான். ஆனால் மாணவர்கள் படிக்கிறார்கள், ஆனால் படிப்புக்கு ஏற்று வேலை வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் இப்படி வெளிநாடுகள் செல்லும் பொழுது அங்கே 2 வருஷம் 1 வருஷம் 3 வருஷத்துக்கு உடனே அந்த நாட்டு பிரஜையை கொடுத்து அவங்கள ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு ஃப்ரீடமாக சுதந்திரமாக அவங்க வாழுறாங்க. எங்களோட தமிழினத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அங்கே கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஏதோ ஒரு அரசுக்கு நாங்கள் வாய் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கு சொத்து பத்து எதுவுமே இல்லை. இந்த 10க்கு 10 ரூமுக்குள்ளே எங்களோட வாழ்க்கையில் பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த 10க்கு 10 ரூமுக்குள்ளேயே கணவன் மனைவி குழந்தைகள் ஒரு ஏஜ் வந்தோடனே பொம்பளை பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அதுகளுக்கு ஒரு வயசு அப்படி இருக்கக்குள்ள பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இளவயது திருமணங்கள் அப்படியெல்லாம் இருக்கக்குள்ள எங்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனை. அன்றாட வாழ்விற்கான அடிப்படை வசதிகள் கிடைக்கவில்லை என்பதை விட மனிதர்களாக வாழ்வதற்கான அடிப்படை உரிமைகள் கூட கிடைக்கவில்லை என்பதே தங்களை அழுத்தும் சோகம் என்று அவர்கள் கண் கலங்குகின்றனர். அகதிகள் என்பதை விட ஈழத் தமிழர்கள் என்று அழைக்கப்படுவதையே தாங்கள் விரும்புவதாக அவர்கள் கூறுகின்றனர். ஒரு அக்கௌண்ட் திறக்கணும் என்றாலும் வெளியாக்களை வச்சுதான் எங்களை திறக்க சொல்றாங்க. மற்றது ஒரு சிம் கார்டு ஒரு செல்லுக்கு ஒரு சிம் கார்டு வாங்கணும் என்றாலும் வெளியாக்களை வச்சுதான் வாங்க முடியுது. இங்க ஏண்டா இலங்கை அகதி என்ற பேர், அதால ஈழத்தமிழர் குடியிருப்புன்ற ஒரு இது பரவாயில்ல. எங்களுக்கு இலங்கை அகதி என்ற இது இருக்கவே அறவே இருக்கக்கூடாது. பஸ் வரல இன்னும் எங்களுக்குலாம்
பஸ் பாஸ் கேட்டால் இல்லை லேட் ஆகும், இப்போல்லாம் தர முடியாது, நீங்களாம் அகதிகள் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பஸ் பாஸ் கேட்டால் ஸ்கூலில் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. பஸ் பாஸு எங்கே போனாலும் அகதின்ற ஒரு பட்டம் தான். ஸ்கூலுக்கு போனால் எப்போவுமே டிக்கெட் எடுத்து தான் போக வேண்டியதாக இருக்குது. பஸ்ஸு தான் மெயின் பிரச்சனையே, போக்குவரத்து தான். முதியோர் பணம் இன்னும் நாங்களும் கேட்டு எங்களால் கேட்க முடியாமல் இருக்குது. இந்த வீடு இடிஞ்சு கிடக்கு, படுக்க பயமாக இருக்குன்னு போய் கேட்டால் அதை செஞ்சு கொடுக்குறோம். வசதிகளை விட உரிமைகளே தங்களுக்கு தேவை என்ற இலங்கை தமிழர்களின் குரல் மத்திய மாநில அரசுகளின் செவிகளில் விழ வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு. இந்தியா 20 வருடங்கள் தாண்டியும் இருக்கும் இடம் தவிர மற்ற அத்தியாவசிய தேவைகள் அனைத்திற்கும் அனுமதியை எதிர்பார்த்து தங்கள் அகதிகளாக தனிமைப்படுத்தப்பட்டதாகவே இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். குடியுரிமை மற்றும் கல்விக்கேற்ற வேலை, சுதந்திரமான நடமாட்டங்கள் இவை எல்லாம் பகற்கனவாக இல்லாமல் நிஜமாக வேண்டும் என்பதே இந்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து நாகராஜன். மதுரை அருகே உள்ள அகதிகள் முகாமில் குறைந்தபட்ச உரிமைகள் கூட மறுக்கப்பட்ட நிலையில் கடந்த 22 ஆண்டுகளாக வாழ்ந்து வருவதாக அங்குள்ள இலங்கை தமிழர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராமானுஜம் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இலங்கை அகதிகள் முகாம் 3 இடங்களில் உள்ளது. நாம் தற்போது நிற்கக்கூடிய பகுதி திருவாவூர் அகதிகள் முகாம். இந்த முகாமில் வசிப்பவர்கள் தங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதாகவும் மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். அது எந்த விதமான உரிமைகள் என்றால், ஆஸ்திரேலியாவில் ஒருவர் அகதியாக சென்றால் அங்கு அவருக்கு உடனடியாக விசா வழங்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் அது கடுமையாக மறுக்கப்படுகிறது. இது ஒரு மனித உரிமை மீறலாகவே இந்த அகதி முகாமை சார்ந்தவர் பார்க்கிறார்கள். இந்த இரு பகுதியிலும் பார்க்கலாம். இவர்கள் வசிக்கக்கூடிய வீடை பொறுத்தவரை 10க்கு 10 என்ற அளவில் கொடுக்கப்பட்டுள்ளன. இதை பொறுத்தவரை அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், எங்களை தற்காலிக முகாம் என்று இந்த முகாமிற்கு அழைத்து வந்து 22 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் இன்று வரை நாங்கள் இந்த 10க்கு 10 வீடுகளிலே வசித்து வருகிறோம். இது மிகவும் ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அசையா சொத்துக்களை வாங்க வேண்டாம் என்று கூறினால் அர்த்தம் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கு கூட அனுமதி மறுக்கப்படுகிறது இந்தியாவில். இது போன்ற சூழலில் நாங்கள் எப்படி வாழ்வது, எங்கள் வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படும் என்பதை அரசு உணர வேண்டும். இது குறித்து மனித உரிமை ஆர்வலர்கள் குரல் எழுப்ப வேண்டும். உடனடியாக மத்திய அரசு இலங்கை அகதிகள் முகாம் பிரச்சனையில் ஒரு உரிய தீர்வை காண வேண்டும் என்பது அனைவரின் விருப்பமாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக திருவாரூர் அகதிகள் முகாமிலிருந்து ஹரிகிருஷ்ணனுடன் ராமானுஜம். தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாம்கள் பற்றியும் அவர்களின் எண்ணிக்கை பற்றியும் பல்வேறு தகவல்கள் கூறப்படுகின்றன. எனினும் தமிழக அரசு அறிக்கையின்படி தமிழகத்தில் மொத்தம் 115 அகதிகள் முகாம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் மொத்தம் 115 அகதிகள் முகாம்கள் உள்ளன. இவற்றில் செங்கல்பட்டு மற்றும் பூந்தமல்லியில் உள்ள 2 முகாம்களும் சிறப்பு முகாம்களாக கருதப்படுகின்றன. சிறைச்சாலையை முகாமாக மாற்றியதால் அவை சிறப்பு முகாம்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது தவிர தமிழகத்தின் பிற பகுதிகளில் உள்ள 113 முகாம்களும் சாதாரண அகதிகள் முகாம்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த முகாம்களில் உள்ள அகதிகளின் எண்ணிக்கை 73,251 என தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகாம்களை தவிர வெளியில் இருக்கும் அகதிகளின் எண்ணிக்கை 32,242 பேர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள மண்டபம் அகதிகள் முகாம், நெல்லை மாவட்டம் போகநல்லூரில் உள்ள அகதிகள் முகாம் மட்டுமன்றி புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, கோவை மாவட்டங்களில் உள்ள அகதிகள் முகாம்களிலும் ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் குடும்பங்களோடு வசித்து வருகின்றனர். இந்தியாவுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆன பின்னரும் கூட இவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படவில்லை. முகாம்களுக்கு வெளியே சுமார் 32,000 இலங்கை அகதிகள் இருப்பதாக அரசு தரப்பில் கூறப்பட்டாலும் இந்த எண்ணிக்கை சுமார் 1 லட்சம் இருக்கும் என இலங்கை தமிழ் அகதிகளுக்காக வாதாடும் வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் வெளிநாடு செல்ல வெளியேறுவது ஏன் என்பது குறித்தும், ஈழத் தமிழர்களுக்காக போராடும் இங்குள்ள அரசியல் கட்சிகள் அகதிகள் விஷயத்தில் அக்கறை காட்டுகிறார்களா என்பது குறித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் ரவிக்குமாரிடம் நமது செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், இப்ப கடந்த காலங்களாக அகதிகள் இந்தியாவிலிருந்து வெளியேறுகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? இங்கே அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கான ஒரு சூழல் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. மத்திய அரசு தான் அகதிகளுக்கான நலத்திட்டங்களை எல்லாம் செய்து வர வேண்டிய கடமை கொண்ட ஒரு அரசு. ஆனால் இங்கே இருக்கிற அகதிகளுக்கு போதுமான வசதிகளை மத்திய அரசு செய்து தருவதில்லை. அதன் காரணமாக தமிழக அரசு
கடந்த திமுக ஆட்சியிலும் இப்போது இருக்கிற அதிமுக ஆட்சியிலும் அவர்களுக்கு சில சலுகைகளை வழங்கி வருகிறார்கள். இங்கே இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கப்படுகிற சமூக நல திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கு அகதி மக்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் இங்கே இருக்கிற மற்ற மக்களைப் போல சுதந்திரமாக நடமாடவோ சுய தொழில்களை செய்வதற்கோ அவர்கள் விரும்பிய ஒரு வேலைக்கு செல்வதற்கோ அவர்களுக்கு வாய்ப்பில்லாத நிலை இருக்கிறது. திறந்தவெளி முகாம்கள் என்று ஏறத்தாழ 113 முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றன. அந்த முகாம்கள் திறந்தவெளி முகாம் என்று சொல்லப்பட்டாலும் கூட தொடர்ந்து காவல்துறையின் கண்காணிப்பின் கீழ் இருப்பதால் அவர்கள் அந்த முகாமிலிருந்து தொலைதூரத்துக்கு வேலைக்கு எங்கும் போக முடியாத நிலை இருக்கிறது. ஆனால் நன்றாக படித்திருந்தாலும் கூட அவர்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைப்பதில்லை. அண்மை காலமாக இங்கே இருக்கிற நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக அவர்களுக்கு பொறியியல் மற்றும் மருத்துவ கல்லூரிகளில் இடஒதுக்கீடு இருந்தது, அது ரத்து செய்யப்பட்டு விட்டது. எனவே அதற்கு தகுதியான மாணவர்கள் கூட பல லட்சம் கட்டி பொறியியலோ அல்லது மருத்துவமோ படிக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இது அவர்களை தொடர்ந்து தமிழக அரசு மத்திய அரசு வழங்கி வருகிற அந்த உதவித்தொகையை நம்பியே வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்களை நிர்பந்தித்திருக்கிறது. அவர்களுடைய மோசமான வாழ்க்கை சூழல் தான் அவர்கள் இங்கிருந்து வெளிவருவதற்கு முக்கியமான காரணம். குறிப்பா இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் அக்கறை செலுத்திக் கொண்டிருக்கிற தமிழக அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை அக்கறை செலுத்துவார்களா இல்லையா? குறிப்பாக ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கிற கட்சிகள் இங்கே இருக்கின்ற அகதிகள் பிரச்சனையில குறிப்பாக ஒரு பிரச்சனை மட்டும் கவனம் செலுத்துகிறார். அதாவது சிறப்பு முகாம்கள் என்று வைக்கப்பட்டு செங்கல்பட்டு மற்றும் பூந்தமல்லியில் வைக்கப்பட்டிருக்க அந்த முகாமில் இருக்கின்ற கைதிகளை அவர்களை விடுவிக்க வேண்டும், அவர்களை சாதாரண முகாம்களுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்களே தவிர மற்ற முகாம்களில் இருக்கின்ற ஏறத்தாழ 70,000 அகதிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள், 20,000 குடும்பங்கள் இருக்கின்றன. அவர்களை பற்றி இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்னும் கூடுதலாக அக்கறை செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.